இந்த பையன் அவனோட ஒய்ஃபை ரொம்ப நாளாக காணவில்லை போஸ்டர் ரெடி பண்ணி அதை பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கான். அந்த போஸ்டரும் பிரிண்ட் ஆகி வெளியே வருது. பார்த்தா ஏதோ எரரா தப்பா வந்திருக்கு. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டுட்டு கடுப்போடு இந்த பையன் உட்காந்துருக்கும் போது இவன் பிரிண்டே கொடுக்காம இன்னொரு பிரிண்ட் வெளியே வருது. என்னடா அதுன்னு எடுத்து பார்த்தா வேற ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்கு. அதோடு இல்லாமல் அதே மாதிரி நிறைய ஃபோட்டோ வர அதெல்லாம் பார்த்து இந்த பையனுக்கு ஏதேதோ காட்சியெல்லாம் கண்ணுக்கு வருது. பயந்து போன பையன் என் கதவு கிட்ட போயிட்டு நீ தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்டி, நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு ரொம்ப நாளாக உன்னை திட்டிகிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஏதோ குடி போதையில் உன்னை குடும்பப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், கதவை தர என்னை எதுவும் பண்ணிடாதான்னு இவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது நிறைய பிரிண்ட் அவுட் வெளியே வருது. அந்த பையனும் எல்லா ஃபோட்டோவையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அவன் ஒய்ஃபை எப்படி குடும்பப்படுத்தினானோ அந்த பேப்பர்ஸ்லாம் பர்சல் மாதிரி பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. கடைசியாக ஒரே ஒரு பேப்பர் மட்டும் மிஸ் ஆகுது. அந்த பேப்பர் பிரிண்ட் அவுட் வந்தோடனே அதை எடுத்து பார்த்த பையனுக்கு ஷாக்கு. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, இந்த பையனோட கொடுமை தாங்க முடியாம அவளோட ஒய்ஃப் இதுக்கு மேல உன்னோட கொடுமை என்னால் தாங்க முடியாது, நீ என்கிட்ட லவ் யூ சொன்னதை விட அடிச்சது தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சூனியை வச்சு அந்த பையனை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி சாகடிச்சிட்டா.